வணக்கம், இது உங்கள் சிவகாமி ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ். இன்னைக்கு இந்த ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் நாள், சரிங்களா? இப்போ இனிமேல் வந்து வீடியோ கிளாஸ் நான் வந்து போஸ்ட் பண்றேன் அதிகமா, சரிங்களா? இது வரைக்கும் வந்து அந்த 80 days கிராமர் கிளாஸ் வந்து தொடர்ச்சியா நீங்க பார்த்துட்டு வந்திருக்கீங்க. ஒரு 42 நாள் இது வரைக்கும் நம்ம போயிருக்கு. ஸோ அதுல வந்து நம்ம பேசிக் கிராமர் எல்லாம், அதாவது பேச்சு மொழியில வார்த்தைகள் எப்படி அமையுது இங்கிலீஷ்ல, அதுக்கு வந்து நம்ம சென்டென்ஸா அதை வந்து ஃபார்வர்ட் இது பண்ணும்போது, எழுதும் போது இல்லை பேசும்போது அதுல வந்து ஆங்கில வார்த்தைகள் எந்தெந்த மாதிரியான சூழ்நிலைக்கு எந்தெந்த வார்த்தைகளை நம்ம பயன்படுத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன், சரிங்களா? ஸோ இன்னைக்கு வந்து அப்படியே அந்த கிராமர் ரூல்ஸ்லாம் எப்படி வந்து நம்ம சென்டென்ஸ்ல பயன்படுத்துறோம், பர்ஃபெக்டா எப்படி பயன்படுத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம், சரிங்களா? இன்னைக்கு நான் சொல்ல போறது என்னன்னா, ஸோ இன்னைக்கு என்ன அப்படின்னா, இன்னைக்கு வந்து ஒரு வார்த்தைய இன்னைக்கு என்னன்னா, நம்ம ஒரு சென்டென்ஸை 2 வார்த்தையை வச்சுட்டு பேசணும். அப்படி பேசும்போது எந்த மாதிரி நம்ம அந்த சென்டென்ஸ் அமையுது அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து எப்பவுமே ஒரு லாங்குவேஜ், இப்போ உதாரணத்துக்கு தமிழ்லயோ இல்லை இங்கிலீஷ்லயோ, இந்த 2 லாங்குவேஜ்லயோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மற்ற எல்லா லாங்குவேஜ்லயும் இப்படிதான் அமையும். இந்த தமிழ் இங்கிலீஷ்ல வந்து நம்ம வந்து ஒரு செயலை ஒரு ஒரு சென்டென்ஸ் நம்ம பேச போறோம், ஒரு எழுத போறோம் அப்படின்னு சொல்லும்போது 2 முக்கியமா தேவை. யாருன்னா அந்த செயலை செஞ்சவங்க, செயலை செய்த நபர் வந்து தேவை. சாரி, அந்த செயலை செய்யக்கூடிய நபர் வேணும், இன்னொன்று வந்து அந்த செயல் வேணும். இந்த 2 இருந்துச்சுன்னா நம்ம இங்கிலீஷ்ல வந்து ஒரு சென்டென்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணலாம். எப்படின்னு பாத்தீங்களா, இப்போ இந்த செயல், ஏதாவது 2 செயல் எடுத்துக்கணும். பிளே அப்படின்ற ஒரு செயல் இருக்கு, அது வந்து விளையாடு அப்படின்ற ஒரு விளையாடுதல், சரிங்களா? விளையாட்டை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை. அடுத்தது வந்து டாக் அப்படின்னா பேசுறது, சரிங்களா? பேசுறது குறிக்கிற வார்த்தை. இப்போ யாரோ ஒரு நபரு இந்த 2 செயலையும் செய்யறாங்க. ஸோ அது எப்படி நம்ம சென்டென்ஸ்ல அமைச்சு எழுதுறது அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ ஒரு நபர் பேர் எடுத்துக்கலாமே. இந்த இடத்துல யார் யார் வருவாங்கன்னா, நான் சொல்லலாம், நான் என்னை பத்தி சொல்லிக்கலாம், எழுதலாம், பேசலாம். நான் விளையாண்டேன், நான் பாட்டு கேட்டேன், நான் பாட்டு கேட்கிறேன், நான் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கலாம். இல்ல ஓ இது வந்து ஐ அப்படின்ற மாதிரி வருமா, அப்புறம் வி, அப்புறம் யூ, அப்புறம் தே, அப்புறம் ஹி, அப்புறம் ஷி, அப்புறம் இட். இது எல்லாம் இந்த முதல் இருக்கக்கூடிய இந்த இடத்துல நம்ம எடுத்து போட்டுக்கலாம். இது பாருங்களேன், எனக்கு பேர் இருக்கு, உங்களுக்கு பேர் இருக்கு, அவங்களுக்கு பேர் இருக்கு, சரிங்களா? நமக்கு பேர் இருக்கு, அவனுக்கு பேர் இருக்கு, அவன்னு சொல்லலாம், இல்ல அவனுக்கு பேர்னு சொல்லலாம். உதாரணத்துக்கு இப்ப சம்பத், அந்த பொண்ணுக்கு பேர் இருக்கு சஸ்ருதா, சரிங்களா? அதுன்னு அப்படியே நம்ம பேச்சு மொழியில சொல்றது. ஸோ அப்ப இதுக்கெல்லாம் பேரும் இருக்கு, இல்ல நம்ம பேரை சொல்லாம மற்றபடி ஐ, வி, யூ, தே, ஹி, ஷீட் அப்படின்னு சொல்லிக்கலாம். அந்த முதல் இடத்துல இது எல்லாமே வரும், பிளஸ் பேர் வரும், அது இல்லாம பேர் வரும். இப்போ இதை எடுத்துக்கலாம், சஸ்ருதா அப்படின்னு, சஸ்ருதா ஒரு பேர் இருக்கு, அப்போ என்னன்னா சம்பத் அப்படின்னு ஒரு பேர் இருக்கு, சரிங்களா? வீட்டுல அப்பா கேக்குறாங்க, என்ன கேக்குறாங்கன்னா, சம்பத் என்ன பண்றான், சம்பத் என்ன பண்றான், என்ன பண்றான் அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு பதில் எப்படி எழுதணும் சென்டென்ஸ்ல, சம்பத்து. தமிழ் எப்படி எழுதுங்க, சம்பத்து. இப்போ நான் இந்த 2 வார்த்தையை வச்சு சொல்றேன், சரிங்களா? சம்பத்து ஃபர்ஸ்ட் சொல்றீங்க, விளையாடுறான், இல்ல சம்பத் பேசுறான், சரிங்களா? இதுதான் 2 வார்த்தை. அப்ப இந்த செயலை குறிக்க விளையாடுறது அப்படின்ற செயலை குறிக்கிறது பிளே அப்படின்ற வார்த்தை, பேசுறது அப்படின்ற செயலை குறிக்கிறது டாக் அப்படின்ற வார்த்தை. ஸோ அப்போ சம்பத்துன்ற ஒரு பையன் வந்து அப்பா கேட்குறாங்க, சம்பத் என்ன பண்றான்னு கேட்குறாங்க. பதில் எப்படி சொல்லலாம், சம்பத் விளையாடுறான் அப்படின்னு சொல்லலாம், இல்ல அவன் விளையாடுறான் அப்படின்னு சொல்லலாம். அப்ப இந்த அவன் தான் ஹி, அவனுக்கு பதிலாக அந்த பேரை வச்சு சொல்லலாம், இல்ல ஹீன்னு சொல்லிக்கலாம், சரிங்களா? இதெல்லாம் வேற வேற வார்த்தை. இதான் வந்து இந்த பையன் வந்து செய்யற செயல், சம்பத் அப்படின்ற பையன் செய்யற செயல். அப்போ ஒரு சென்டென்ஸ் எழுதும்போது
முதல்ல நம்ம யாரை பத்தி பேசுறோமோ அவங்க, ரெண்டாவது வந்து அவங்க செய்யற செயல், இதுதான் வரும். சரியா? இப்போ வந்து சம்பத் விளையாடுறான், சம்பத் பேசுறான், இல்ல அவன் விளையாடுறான், அவன் பேசுறான் அப்படின்னு சொல்லிக்கலாம். இப்ப நம்ம அப்படி இந்த ரெண்டுத்தையும் எழுதலாம் இங்கிலீஷ்ல. ஃபர்ஸ்ட் இதை எழுதலாம். சம்பத் விளையாடுறான் அப்படின்றதுக்கு எப்படி சொல்றது? விளையாடுதல் அப்படின்ற குறிக்கக்கூடிய வார்த்தை வந்து பிளே. அப்போ சம்பத் பிளே. தமிழ்ல நம்ம சொல்லியாச்சு. சம்பத் என்ன பண்றான்னு அப்பா கேட்கிறாரு, சம்பத் விளையாடுறான்னு சொல்லியாச்சு. சம்பத் என்ன பண்ண, இல்ல இதை வேற மாதிரி சொல்றது, சம்பத் என்ன பண்றான்னு அப்பா கேட்கிறாரு, அவன் உங்க தம்பியா இருந்துச்சுன்னா அவன் விளையாடுறான்ப்பா அப்படின்னு சொல்லுவீங்களா, அப்ப அவன் விளையாடுறான் அப்படின்னு சொல்லியாச்சு. இல்ல ஹி பிளே அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். ஸோ இது ரெண்டும் சரியா அப்படின்னு கேட்டீங்கன்னா இது சரிதான். இருந்தாலும் இது கொஞ்சம் கரெக்ஷன் இருக்கு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எப்பப்பெல்லாம் நீங்க வந்து ஒரு வாக்கியத்துல ஒரு யாரை பத்தி பேசுறீங்களோ அவங்க, அவன், அவள், அது, ஹி, ஷி, இட்டு இந்த மூணும் சேர்ந்து வந்துச்சுன்னா, அதுக்கு அடுத்து அவங்க செய்யற செயல் வந்துச்சுன்னா, இந்த செயலுக்கும் பக்கத்துல என்ன செய்யணும்? இந்த செயலுக்கும் பக்கத்துல ஒரு எஸ் சேர்க்கணும். அப்பதான் இந்த சென்டென்ஸ் கரெக்டா. சரிங்களா? அப்போ இங்க பாருங்களேன், தமிழ்ல சொல்லியாச்சு, சம்பத் என்ன பண்றான்னு அப்பா கேக்குறாங்க, அவன் விளையாடுறான்னு சொல்லியாச்சு. அப்போ ஹி பிளே, அது கூட ஹீன்றது, ஷி, இட்டு இது மூணும், அவன், அவள், அது அப்படின்றதெல்லாம் இந்த அவனுக்கு பேர் இருக்கு, அவளுக்கு பேர் இருக்கு, இட்டு அப்படின்னு வச்சு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி ஹி, ஷி, இட்டு வரும்போதோ, இல்ல ஒரு இந்த ஹி அவனுக்கு அவனோட பேரை வச்சு சொல்லும் போதோ, அவனோட பேரை வச்சு சொல்லும் போதோ, இட்டுன்னு வச்சு சொல்லும் போது அதுக்கு பக்கத்துல வெர்பு வந்துச்சுன்னா அந்த வெர்போட ஒரு எஸ் சேரும். அதுதான் வந்து இந்த சென்டென்ஸ். சிம்பிளான சென்டென்ஸ் இது. சரிங்களா? அப்ப சம்பத் பிளேஸ் இல்ல ஹி பிளேஸ் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஹி பிளேஸ் அப்படின்னு சொல்லிக்கலாம். இங்க பாருங்க, இந்த பொண்ணு என்ன செய்யறா அப்படின்னு கேக்குறான், ஷி பிளேஸ், அவ விளையாடுறா. இல்ல இந்த பொண்ணுக்கு பேரு ஷஸ்ருதா, ஷஸ்ருதா அப்படின்னு ஒரு பேர் இருக்கு, ஷஸ்ருதா டாக்ஸ் அப்படின்னு சொல்லிக்கலாம். அப்போ டாக் அப்படின்ற வெர்பு கூட ஒரு எஸ் சேர்ந்து வருதா? இப்போ இந்த மாதிரியான ஒரு நபரையோ, அவங்களுக்கு அடுத்தது ஒரு நபர் நான் பேச போறேன், அவங்க வந்து அவன், அவள், அது அப்படின்னு வருது அந்த முதல் நபரோட பேரு, இல்ல ஒரு பேரை வச்சு நான் சொல்ல போறேன் அப்படின்னுக்கும் அதுக்கும் பக்கத்துல வந்து ஒரு வெர்பு வருது, அவங்க செய்யற செயல் வரும்போது அந்த வெர்போட ஒரு எஸ் சேர்ந்து வரும், அவ்வளவுதான். இப்ப இந்த வெர்பெல்லாம் எங்கெங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்கூல்ல படிச்சிருக்கோம்ல, இந்த வெர்பு டேபிள் ஒன்று படிச்சிருக்கோம். ப்ரெசன்ட், பாஸ்ட், பாஸ்ட் பார்ட்டிசிபிள், இதுதான். இப்போ நான் எப்பப்பெல்லாம் ஒரு நபரை பத்தி பேசுறேன், அதுக்கு அடுத்தது அவங்க செய்யற செயல் உடனே வருதுன்னா, இந்த ஒரு நபர் இருந்து எப்படியே நம்ம சொல்றோம், அவனா இருக்கலாம், அவளா இருக்கலாம், அதுவா இருக்கலாம் அப்படின்னு வரும்போதெல்லாம் அவங்களுக்கு அடுத்தது வர வெர்பு கூட அவங்க செய்யற செயல் கூட ஒரு எஸ் சேர்ந்து வரும். பாருங்க, இந்த வெர்பு எங்கேருந்து வருதுன்னா இந்த ஃபர்ஸ்ட் டேபிள்ல இருக்க வெர்பு. சரிங்களா? அப்ப சம்பத்துன்னு போட்டாச்சு. இங்க பாருங்க, இப்போ வேற ஒண்ணு எடுத்துக்கலாம். ஜீவா ஸ்டடி, படிக்கிறான் அப்படின்னு சொல்லி, ஜீவா என்ன பண்றான்னு கேக்குறேன், ஜீவா படிக்கிறான் அப்படின்னு நம்ம சொல்றோம். சரிங்களா? அப்ப ஜீவா ஸ்டடீஸ், அது கூட எஸ் சேர்ந்து அப்படியே வருமானு கேட்டீங்கன்னா, ஒரு சில வார்த்தைகள்ல தான் எஸ் சேரும் இந்த வெர்பு கூட. இன்னும் நிறைய வார்த்தைகளை வந்து இங்க பாருங்க, இந்த ஸ்டடின்றது எப்படி மாறிச்சு, STUDIES மாறிச்சா, நீங்க இது அப்படியே எஸ் சேர்த்து அப்படியே எழுதிடக்கூடாது, STUDYS அப்படின்னு எழுதக்கூடாது, அப்படி தப்பு. அதை அப்படியே கன்வர்ஷன் பண்ணி STUDIES மாறிடுது பாருங்க. இந்த ஒய் பிளஸ் எஸ்ன்றது இங்க வந்து எப்படி மாறிடுது, IESன்னு மாறிடுதா. ஸோ அப்போ ஒரு சில வார்த்தைகள்ல வந்து இந்த வெர்பு கூட எஸ் சேரும், ஒரு சில வார்த்தைகள்ல வந்து அதோட வெர்பு கூட சேர வார்த்தைகள் வந்து வேற விதமான சொற்களாக இருக்கும். ஸோ அதெல்லாம் இதை வந்து நம்ம அப்புறமா போக்கலாம். ஆனா மேக்சிமம் வந்து இந்த வெர்போட எஸ் சேர்ந்து தான் வரும். சரிங்களா? இந்த மாதிரி சேஞ்சஸ் இருக்கும். இந்த மாதிரி சேஞ்சஸ் தான் நம்ம வந்து போற கிளாஸ்ல பார்க்கலாம். அப்போ உங்களுக்கு புரியுதா? அப்ப என்னன்னா, எப்பப்பெல்லாம் நான் வந்து ஒரு நபரை பத்தி பேச போறேன், ஒரு நபர், அவன், அவள், அது, ஒரு பையனை பத்தி சொல்ல போறேன், இல்ல ஒரு பொண்ணை பத்தி பேச போறேன், இல்ல அதை பத்தி பேச போறேன் அப்படின்றப்பெல்லாம் அவங்க செய்யற செயல் பக்கத்துல வருது வச்சு சொல்லுது. அவன், அவள், அதுன்னு ஒரு வார்த்தை வந்துருச்சு, அதுக்கு பக்கத்துல அவங்க செஞ்ச செயல் வருது அப்படின்றப்பெல்லாம் இந்த செயலுக்கு கூட இல்ல இங்கிலீஷ் வார்த்தை இருக்குல்ல, அது கூட ஒரு எஸ் சேர்ந்து போட்டுக்கணும். இந்த செயலுக்கான வார்த்தைகள் எங்க இருக்குன்னா, அது ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், பாஸ்ட் பார்ட்டிசிபிள், மொதல் டேபிள் மொதல் காலம்ல இருக்குல்ல, அதுதான் இந்த செயலுக்கான வார்த்தை. அப்போ நம்ம எப்பப்பெல்லாம் இது கூட எல்லாம் ஒரு எஸ் சேர்த்து எழுதுறோமோ அதெல்லாம் இப்போ
பிரசன்ட்ல ஒரு செயல் நடக்குது அப்படின்றத பத்தி சொல்ற வார்த்தை. சரிங்களா? அப்ப இந்த செயல்ல நம்ம ஒருத்தவங்களை பத்தி பேச போறோம். யாரை பத்தி பேசுறோமோ அதுதான் சப்ஜெக்ட். அவங்க செய்யற செயல் தான் வெர்பு. சரிங்களா? அவங்க செய்யற செயல் தான் வெர்பு. அப்போ இத நீங்க இந்த மாதிரி பேட்டர்ல ஒரு சப்ஜெக்ட் பிளஸ் வெர்பு பக்கத்துல வந்துச்சுன்னா அதுதான் வந்து நீங்க படிச்சிருக்கீங்க ஸ்கூல்ல. இது எந்த டென்ஸ் பாத்தீங்கன்னா சிம்பிள் பிரசன்டென்ஸ். அதாவது பிரசன்டென்ஸ்னா இப்ப நடக்கக்கூடிய வார்த்தைய சிம்பிளா 2 வார்த்தையை வச்சுட்டு சொல்லணும். இப்ப நடக்கக்கூடிய ஒரு செயலை வந்து சிம்பிளா 2 வார்த்தை வச்சுட்டு சொல்லணும் அப்படின்ற டைம்னால நம்ம சிம்பிள் பிரசன்டென்ஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு புரியுதா? அதிகமா குழப்பிக்க வேணாம், உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எப்பப்பெல்லாம் ஹீ ஷி இட்டு அதுக்கு அடுத்தது அவங்க கூட செஞ்ச செயல் வருது, அவங்க செஞ்ச அந்த செயல் வருது, ஹீ ஷி இட்டு கூட அதுக்கு அடுத்த வார்த்தையில அவங்க செஞ்ச செயல் வருதுன்னா அந்த வெர்போட என்ன சேர்ந்துரும்? ஒரு எஸ் சேர்ந்துரும். அவ்வளவுதான். எஸ் மட்டும் தான் சேருமா அப்படின்னு கேட்டா எஸ்ஸும் சேரும். இல்ல அந்த எஸ்ஸுக்கு பதிலா வேற மாதிரியான இங்க ஸ்டடி எப்படி ஸ்டடிஸ் மாறிச்சு வார்த்தை அப்படி மாறிச்சுல்ல. ஸோ அந்த மாதிரியும் சேஞ்சஸ் இருக்கும். சரிங்களா? அப்ப இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம போக போக பார்க்கலாம். புரிஞ்சுச்சா? ஸோ இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான சென்டென்ஸ். இதுதான் பேசிக். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். பாய். டேக் கேர்.